ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாட்ஃபுல் மேக்ஸ். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சொல்லியிருப்போம். நம்ம கிஷோபா அகாடமி கிருஷ்ணன் சாரோட ஷெடியூல் தான் ஃபாலோ பண்ணி நான் படிச்சுட்ருக்கேன். ஷெடியூல் 1 நேற்றோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஷெடியூல் 2 இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க ஷெடியூல் 2 எப்படி 1 வீக்குள்ளே முடிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மேக் பண்ண போகிறோம். இந்த நம்ம 1 வீக் பிளான் நம்மக்கிட்ட இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேஸை வேஸ்ட் ஆக்கிடுவோம். நமக்கு கடைசி நேரத்தில் அவசரமாக படிக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நம்ம டயத்தை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் டே பை டே ஷெடியூல் தான் நான் கொடுக்க போகிறேன். வாங்க எப்படி படிக்கலான்னு பார்க்கலாம். முதலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் பார்த்தீங்கன்னா 4 இயல் வருது. கிஷோபா ஸ்பெஷல் நோட்ஸ் காமன் டாபிக்னு கொடுத்துருக்காங்க. காமன் டாபிக் அப்படிங்கிறது இந்த காமன் டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு சார் கொஞ்சம் கொடுப்பாங்க, வீடியோஸ் கொடுப்பாங்க, யூடியூப்பில் தான் கொடுக்குறாங்க. அதை சைட் பை சைட் பார்த்துக்கணும். பொது அறிவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 லெசன் கொடுத்துருக்காங்க. யூனிட் 8க்கு ஒரு லெசன், மொத்தத்துக்கு நம்ம 5 லெசன் தான் 1 வீக் படிக்க போகிறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்க மேக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா சார் கொடுத்த மொத்த ஓவரால் வீடியோவில் 46 சம்ஸ் இருக்கும். ரீசனிங்னு 10 சம்ஸ் சார் ஒரு சீரீஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஷெடியூலுக்கான 10 சம் கொடுத்துட்டாங்க. செகண்ட் ஷெடியூலுக்கு இனிமேல் தான் கொடுப்பாங்க, பார்த்துக்கலாம். டாப் 500 சம்ஸில் 6 to 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பாட்டுக்கு 5 சம் தான் இருக்கும். அப்போ 5 பாட்டு 25 சம், மொத்தம் நம்ம மேக்ஸில் 81 சம் இந்த வீக்குக்காக நம்ம பார்க்க போகிறோம். கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எப்படியும் ஒரு 7 days தான் கொடுப்பாங்க. அதுவும் டே பை டே நம்ம படிச்சுக்கலாம். வாங்க ஒவ்வொரு நாளும் இதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க ஷெடியூல் 2 எப்படி படிக்கலான்னு பார்க்கலாம். டே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா திங்கக்கிழமையிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. 30லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 30ஆம் தேதி திங்கக்கிழமை. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமையில படிக்கிறீங்க அப்படின்னா 6th இயல் 6 முடிச்சிடுங்க. அதே மாதிரி ஜிஎஸ் டாபிக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள், ஓகேங்களா. எக்கனாமிக்ஸ் 11th வரும். மேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், எஸ்ஐயில் மட்டுமே நமக்கு 46 சம்ஸ் கொடுத்துருக்காங்க சார். உங்களால் எவ்வளோ சம்ஸ் பார்க்க முடியுமோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 31 செவ்வாய்க்கிழமை 6th இயல் 7 சிந்து நாகரிகம், அங்கே 6th 9th இருக்கும், கவர் ஆகும். அதை பார்த்துக்கோங்க. மேக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் பார்த்துக்கோங்க. 1ஆம் தேதி 6th இயல் 8 முடிச்சிடுங்க. சிந்து நாகரிகம் 11th போர்ஷனை முடிச்சிடுங்க. அதுவும் ஹிஸ்ட்ரியில் தான் வரும். மேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா காமன் டாபிக்னு சார் எப்படி யூடியூப்பில் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே பார்த்துடுங்க. 3 நாள் நீங்கள் 6th நம்ம கையில் இருக்க ஷோஸாக படிச்சிருங்க. காமன் டாபிக் சார் கொடுத்ததுக்கப்புறம் அந்த அன்னைக்கு காமன் டாபிக்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. அன்றைக்கி ஜிஎஸ் பார்ட் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா இது ஈஸியாக தான் இருக்கும். தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டங்களை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ரீசனிங் சம்ஸ் சார் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த சம்ஸ் பார்த்துக்கோங்க. 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இயல் 9 முடிச்சிருங்க. இதோட தமிழ் கம்ப்ளீட் ஆகிடும். இந்த 6th புக் கம்ப்ளீட் ஆகிடும். ஜிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு 10th அது பாலிட்டியில் கவர் ஆகும், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேக்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 500 சம்ஸு, மொத்தம் 5 பார்ட் கொடுப்பாங்க ஒரு ஷெடியூலுக்கு. ஒரு 3 பார்ட் அன்றைக்கி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து 4ஆம் தேதி சனிக்கிழமை காமன் டாப்பிக்கில் சார் கொடுத்த அன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா, இல்லை பேலன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி அந்த டைமில் ஒட்டியே பார்த்துக்கோங்க. இந்த 5 லெசன்ஸை நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த சனிக்கிழமை தமிழ்நாட்டின் கலையும் கட்டிடக்கலையும் 7th இருக்கும். இது யூனிட் 8 கவர் ஆகிற லெசன். இது இம்பார்ட்டன்ட் லெசன் தான். இதையும் பார்த்துங்க. 7th நல்லா கம்மியாக தான் இருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் ஏற்கனவே படித்த பாடத்துக்கெலாம் யூடியூப்பில் லைவ் டெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஒரு தடவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு பாடத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க, அதையும் பாருங்கள். அதுக்கடுத்து மேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 500 சம்ஸில் பேலன்ஸ் 2 பார்ட் இருக்கும். அந்த 2 பார்ட்டை கவர் பண்ணிக்கோங்க. 5ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு. அன்னையோட ஷெடியூல் 2க்கான டைம் முடியுது. நீங்கள் தமிழ் ஃபுல்லாக படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் கொஷின்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஜிஎஸ்லையும் நீங்கள் எல்லா டாப்பிக்கும் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்னு யூடியூப்பில் வீடியோஸ் போட்டிருப்பாங்க. அந்த ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷினையும் பார்த்துக்கோங்க. மேக்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ரிவிஷன் பார்ட் ஒரு தடவை எல்லா சமயம் ஒரு தடவை கண்ணால் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் இதுக்கு எதனா லைவ் டெஸ்ட் ஏதாவது கண்டென்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா யூடியூப்பில் அதையும் பார்த்துக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது எப்படி 1 வீக் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நாள் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த ஷெடியூல் தான் ஃபாலோ பண்ணுறேன். நீங்களும் இதே ஷெடியூல் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க சேர்ந்து படிக்கலாம். இது எனக்காக மேக் பண்ணது தான். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.